உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/7/2026 திங்கட்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம். வாஸ்து. இந்த வாஸ்து முறைப்படி தான் இன்று கட்டடங்களே கட்டுகின்றார்கள் பலரும். இதில் அவர்களுக்கு பால பாடம் போல் ஒவ்வொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்நிலை வடகிழக்கு, பெட்ரூம் தென்மேற்கு, அடுப்படி நெருப்பு தென்கிழக்கு, கழிவு வடமேற்கு என்றெல்லாம் சொல்லப்பட்டு முத்தாய்ப்பாய் ஒவ்வொரு திசையிலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. எல்லா திசைகளிலும், 4 திசைகளிலும் அதற்கு உச்சம் நீச்சம் என்று வாஸ்து பெயர் வைத்திருக்கிறது. உச்சத்தில் வாசல் இருக்க வேண்டும். இவையெல்லாம் புத்தகங்கள் படித்துவிட்டு வாஸ்து பண்டிதர்கள் சொன்னதையும் கேட்டு அதன்படி ஒரு வீடு கட்டி, ஆனால் கட்டிய பிறகு பல கஷ்டங்களை, எதிர்பாரா கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர் ஒரு சிலர். இது ஏன்? சில வருடங்களுக்கு முன்பு ஒருவருக்கு வாஸ்து பார்க்க சென்றோம். ஒரு வாஸ்து பண்டிதர் என்னென்ன சொல்லுவாரோ அதே போல்தான் செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. அதில் மாற்றமே இல்லை. வடக்கு வாசல் உச்சத்தில் நுழைவாயில், நீச்சத்தில் அல்ல. வடக்கே நிறைய இடம், தெற்கு மேற்கு சற்று குறுகலான இடம், கிழக்கும் நிறைய இடம். வடகிழக்கில் நீர், தென்மேற்கில் பெட்ரூம், தென்கிழக்கில் சமையலறை, எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது. ஆனால் ஒரு தப்பு அங்கே நடந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், உச்சத்தில் நுழைந்து, வீட்டு வாசல் உச்சத்தில் நுழைந்து அந்த நடை நீச்சத்தை நோக்கி போகிறது. வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது, உச்சத்தில் வாசல் உச்சத்தை நோக்கிய நடை இருக்க வேண்டும் என்று. இவர்களுக்கு அர்த்தம் சரியாக புரியாமலே நடை என்றால் ஏதோ என்று எப்படியோ நினைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், உச்சத்தில் நுழைந்து உச்சத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். முதல் ஒரு 6 அடி செல்ல வேண்டும். அது இல்லாத வீடாக அந்த வீடு இருந்தது. அதற்கு என்னதான் பரிகாரம்? மிக எளிய பரிகாரம் ஒன்று உண்டு. அந்த இடத்துக்கு, அதாவது உங்களுடைய நடை நீச்சத்தை நோக்கி செல்லாதவாறு சோபா சேர் போட்டு விடுங்கள். அப்படி என்றால் இங்கே உச்சத்தை நோக்கி தான் நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படி செய்தால் போதும். இந்த மாற்றத்தை சொல்லி அவர்கள் செய்து அதன் பிறகு அவர்களுக்கு அந்த குறை தீர்ந்தது. அன்பர்களே, எதையாவது ஒன்று படித்தால் படித்ததின் அர்த்தத்தை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது? உச்சத்தில் வாசல், நடையும் உச்சத்தை நோக்கி இருக்க வேண்டும். இவர்களுக்கு அதன் அர்த்தம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல், நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ அவர்கள் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நடை உச்சத்தை நோக்கி என்று சொன்னார்களே, அது ஏன், அது எப்படி, அது இல்லாது போனால் இப்படி செய்தால் நாம் இப்படி தானே போவோம் என்றெல்லாம் நீங்களும் உங்கள் யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே உச்சத்தில் வாசல் இருக்க வேண்டும், உச்சத்தை நோக்கி நடை இருக்க வேண்டும், உச்சத்தை நோக்கி. அப்போதுதான் இது முழுமையான நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். சுவாதி, அனுசம், உத்ராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அஸ்வினி,
கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் வேளையில் கஷ்டம் இருக்கிறதா? நிறைய இருக்கிறது. கஷ்டப்பட்டு தான், இதற்கு முன்னால் நீங்கள் செய்ததை விட இன்றைய தினம் சற்று கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்ய வேண்டும், செய்ய முடியும். செய்து முடித்த பிறகு முன்பு கிடைத்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கிறது. கஷ்டப்பட்டாலும் லாபம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு காரியம் வெற்றி பெற கிழக்கு நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் தெற்கு நோக்கி பயணிக்கின்றீர்கள். எப்படி முடிப்பது? எனவே இன்றைய தினம் எங்கு ஆரம்பிக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எப்படி முடியும் என்பதிலெல்லாம் ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். கவனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது. புலமையான திறமையான பேச்சு இன்று உங்கள் பேச்சு. இன்று மட்டும் உங்கள் பேச்சை யாரேனும் கேட்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு ரசிகர்கள் ஆவார்கள். கடகராசி அன்பர்களே, எதுபோல் நம்மை வடிவமைத்து கொண்டால் நல்லது என்ற சூட்சமத்தை உணர்ந்து அறிந்து அதற்கு உண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, விரய நாள் இந்த நாள். அதுவும் பண விரயம் என்று காட்டுகிறது. எனவே கைப்பொருளில் கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, தனித்து நின்று செயல்பட்டு உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்றைய நன்மையை கருதி அல்ல, நாளைய நன்மையை கருதி செய்யப்படுவதாக இருக்கும். அதில் வெற்றியும் உண்டு. விருச்சக ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நல்ல லாபம் உண்டு. ஒரு சிலர் கூறுவார்கள், நியாயப்படி நடந்தால் காசு சேராது என்று சொல்லுவார்கள் இந்த காலத்தில். ஆனால் தர்மப்படி நியாயப்படி இன்று நீங்கள் செயல்பட்டு அமோக லாபத்தை பார்க்கின்றீர்கள். நல்ல நாள், முக்கியமான நாள் இன்று உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஒரு புதிய வழியில் சென்று பணியாற்ற ஆசைப்படுகின்றீர்கள். வேண்டாம், இன்றைய தினம் வேண்டாம். ஏனென்றால் இன்றைய தினம் புதிய வழியில் சென்று நீங்கள் நஷ்டப்பட இருக்கிறீர்கள் என்று காட்டுகிறது. எனவே இன்று வேண்டாம் அது. மகர ராசி அன்பர்களே, எல்லோருக்கும் நன்மை தரும் ஒரு செயலை
உற்சாகமாய் நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள். உற்சாகமாய் நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் செய்ய வைக்கின்றீர்கள். புண்ணியம் நிறைந்த நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, ஒரு எதிர்பாரா கஷ்டம் திடீரென்று வந்து சற்றே உங்களை தடுமாறச் செய்கிறது இந்த நாள். எனவே விழிப்புணர்வு அதிகம் வேண்டும் என்று. மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஒரு செயலை செய்கின்றீர்கள். அந்த செயலின் முடிவுக்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு சில நன்மைகளால் பலரும் உங்களை விரும்பி பாராட்டுவார்கள். ஒரு செயலை செய்து அந்த செயல் எல்லோருக்கும் நன்மையை தருவதாக இருக்கிறது இன்று. நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.